அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது பொங்கல் ரெசிபி நம்பர் 3. மொச்சை பொரியல் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ பச்சை மொச்சை நிறைய கிடைக்குது. மொச்சை வாங்கிக்கணும். மொச்சை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு குவிக் ரெசிபி, ஈஸியான ரெசிபி. லஞ்சுக்கு நல்ல காம்பினேஷனா இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெண்பொங்கல் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டியான நல்ல சைடிஷ், நல்ல காம்போவா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு 1/2 கிலோ பச்சை மொச்சை வாங்கிக்கோங்க. மொச்சையை உரிச்சு தனித்தனியா எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ மொச்சை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம 2 விசில் நம்ம குக்கர்ல வைக்க போறோம். 2 தக்காளி, 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் குக்கரை நம்ம திறக்கிறோம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்துறோம். கடுகு, சோம்பு, உளுந்து, சீரகம் போட்டு நம்ம தாளிக்கிறோம். எல்லாம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு காய்ந்த மிளகாயை நம்ம பிச்சு போடுறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் நம்ம இப்போ இதுல போட்டு நல்லா வதக்கணும். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் இடிச்சு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு. ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள், உப்பு ருசிக்கு ஏத்த மாதிரி போடணும். நம்ம வேக வச்ச மொச்சையை இப்போ இதுல சேர்க்கிறோம். ஒரு கை அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கிறோம். பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளுடைய மொச்சை நல்லா வெந்திருக்கணும். பதம் இந்த பதத்துல இருக்கணும். மொச்சையோட பதம். இப்ப 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போடணும். இப்ப இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மொச்சை மசாலா பொரியல் தயாராயிடுச்சு. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.